தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான வதந்திகளை பிரபல தமிழ் தெலுங்கு திரைப்பட பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் மறுத்துள்ளார். சுய நினைவற்ற நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக வெளியிட்ட வீடியோவில் கல்பனா அதனை தெளிவுபடுத்தினார். கடுமையான தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டதால் தவறுதலாக கூடுதல் மாத்திரைகளை உட்கொண்டதே அப்பிரச்சனைக்கு காரணம். என்ன பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பண்றேன். முதல்ல இந்த வயசுல நான் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனை, அதனால் தற்கொலைக்கு முயன்றேன் என்பதெல்லாம் வீண் வதந்தி என அவர் சொன்னார். சரியான நேரத்தில் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்த கணவருக்கும் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கும் தாம் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் கல்பனா கூறினார். முன்னதாக கல்பனா தங்கியிருந்த வீட்டின் கதவு சில நாட்களாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகத்தில் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். கதவை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் பேச்சு மூச்சின்றி கிடந்த கல்பனாவை மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கல்பனா அதிகமான தூக்க மாத்திரைகளை விழுங்கியதை கண்டறிந்தனர். இதையடுத்து கல்பனா தற்கொலைக்கு முயன்றதாக இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.